தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எங்களை மாதிரி ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட 2 or 10 minutes வந்து ஃபுல்லாக உட்காந்து படம் பார்த்து வெளியே வந்த அப்ரிசியேஷன் மீன்ஸ் அ லாட். ஏன்னா நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன அதே விஷயம் தான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா எங்கள் சைஸ் ஆஃப் ஃபிலிமுக்கு ஆடியன்ஸ்க்கு கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அப்படி தான் நாங்கள் பாவக்கி என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து கண்டென்ட்டை நம்பினோம். ஸோ இன்னைக்கு அந்த கண்டென்ட் நாங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வர வரைக்கும் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கணுன்றத ஸ்கூல் ஆஃப் தாட்ல தான் நான் வந்த ஒரு டைரக்டர். ஸோ அதனால என் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ வெளியே வந்து அந்த கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் கொடுத்த இந்த ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரியலி மீன்ஸ் அ லாட். ஏன்னா இதுதான் மக்களுக்கும் போய் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ வெளியே வந்த எல்லாரும் என்னையும் சரி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லார்கிட்டையும் பேசின அந்த ரெஸ்பான்ஸ் இஸ் வாட் எங்களோட 2 years ஜேர்னி இது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்களோட ஹார்ட் ஒர்க், இவங்களோட டைம், எல்லா டெக்னீஷியன்ஸ் என்னை நம்பி ஒரு டேரக்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மட்டும் இல்லை ஆஸ் அ டேரக்டராக ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கும் இவங்க ட்ரஸ்ட் பண்ணி நாங்கள் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான். ஸோ மீடியா தான் நாங்கள், அதனால தான் நாங்கள் டியூஸ்டேவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே நாங்கள் போடணும்னு சொல்ல ஒரே ஒரு ரீசன் என்னென்னா இங்கேருந்து எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மிகப்பெரிய பொறுப்பு வந்து பங்கு. ஏன்னா நாங்கள் 2023 பார்த்த நிறைய ஃபிலிம்ஸ், எங்கள் சைஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஹிட் ஆனதுக்கான மிகப்பெரிய ரீசன் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு படம். சீரியஸாக நான் சொல்கிறது கண்டென்ட் ரிலேட்டடாக இல்லை, சினிமாவை ரொம்ப சீரியஸாக பேஷனேட்டாக இவங்க விளையாட்டுத்தனமாக எடுக்கலை அப்படின்றத நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும் போது ஆடியன்ஸ்க்கும் தியேட்டருக்கு வர்றதுக்கு அதான ரீசனாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 படம் வருது. ஸோ டெஃபினெட்லி எனக்கும் தெரியும், நானும் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்தேன்னா எதரா பார்க்குறது, ஏன் பார்க்கணும். ஏன்னா அந்த 200 rupees அந்த 2 hours ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 2 hours படமாக இருந்தால் கூட அவங்க ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு போகிற வரைக்கும். ஸோ அப்போ எதை பார்க்கணும்னு சொல்லும் போது எங்களுக்கு 9 ஃபிலிம்ஸோ மற்ற இப்போ தனியாக வந்திருந்தாலும் எங்கள் படத்துக்கு வந்து நீங்கள் மீடியா சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இன்னும் நான் ஜாஸ்தியாக உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதனால தான் நான் டியூஸ்டேவே ஷோ போட்டதுக்கான காரணம். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் அதை எழுதுங்க, ப்ளீஸ் அதை சொல்லுங்கள். ஏன்னா அதை சொல்லும் போது அது டெஃபினட்டாக ஆடியன்ஸ் கிட்ட அது வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதே சேம் சப்போர்ட் எங்கள் படத்துக்கு இடி மின்னல் காதலுக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் அதை சொல்லுங்கள். ஸோ தட் ஆடியன்ஸ்க்கு ஓகே இந்த வீக்கெண்டில் ஒரு லாங் வீக்கெண்ட், ஸோ அதை நம்பி ட்ரீம் வாரியர்ஸ் அதை நம்பி தான் இந்த வீக்கெண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்களோட கைடன்ஸில் தான் வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அண்ட் நீங்கள் படம் பார்த்ததுனால நிறைய நான் படத்தை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்த விஷயத்த நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் டு டேக் யுவர் டைம் அவுட். இல்ல அது என்னன்னா வந்து நீங்க அந்த பாட்டுல சாரி, ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு இன்னும் அது அந்த லாஸ்ட் செக்மெண்ட் வந்து அவங்களுக்கு இதாகாது. ஸோ நான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன், பொது ஆன்சர் பண்ணிடுறேன், சீன் உள்ள போகாம. அவனுக்கு ஒரு சைல்டுஹுட் ட்ராமா ஒன்று இருக்கு, அது அவங்க அம்மாவோட இறப்புல இருந்து தான் அவனுக்கு வந்துச்சு. ஸோ அதனாலதான் ஒரு டைலாக் இருக்கும், முதல்ல அம்மா இப்ப நீ. ஏன்னா அந்த பையன் கண்ணு முழிச்சப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குல்ல ஹாஸ்பிட்டல்ல, நான் ஏன் எந்திரிச்சேன், எங்க அம்மா எப்படி இறந்தாங்க. ஸோ அதுல இருந்தே அவனுக்கு தெரியும். ஸோ என்னன்னு சொல்றது அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, பிகாஸ் உங்களுக்கே தெரியாது படத்துல வர ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணலாம். அந்த ட்விஸ்ட்டை நம்பி எடுக்கப்பட்ட படம் கிடையாது, பட் ஸ்டில் அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெசட்டா நான் பார்க்குறேன். ஸோ அந்த பையனுக்கு அவங்களோட அம்மாவோட இழப்புனால அவனுக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றது தான் ஸ்கிரீன் பிளேல நம்ம வச்ச ஒரு லாஜிக்கா வச்சு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்து பார்த்தீங்க, கண்டிப்பாக படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸோட கண்டிப்பாக அவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுவேன். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கும் சப்போர்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இது என்னோட கம்பேக் ஃபிலிம் ஆஃப்டர் அரண்ய காண்டம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நீங்கள் ஆடியன்ஸுக்கு நல்ல ரிவ்யூஸில் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. வந்து மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம் அண்ட் நன்றி. நீங்கள் டைம் எடுத்துகிட்டு நம்ம மூணு பார்த்தீங்க. எனக்கு என்னன்னா, நீங்கள் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் வந்தோடனே அவங்க எல்லாருக்கும் ஃபேஸஸில் ஸ்மைல் இருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டு எனக்கு ஒரு ஹோப் பண்ணாச்சு. ஸோ
ஆப்வியஸ்லி இது மூவியில் நிறையா ரொமான்ஸ், ஆக்ஷன், சஸ்பென்ஸ், ட்ராமா, எமோஷன் எல்லாம் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 29th மார்ச்க்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு சொல்லணும், பாருங்கள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. வணக்கம். இது என் ஃபஸ்ட்டு படம். கேமராமேனாக ப்ரொடியூசராகவும் நானும் பாலாஜி சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்குங்க. படம் நல்லா சக்ஸஸாக வரணும், அதுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரத்துல 7 ஆமாம். எந்த ஸ்டார் காஸ்ட் மூவி இருந்தா மட்டும் ஆடியன்ஸ் வந்து வராங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார்? ஆமாம், இல்லைனா என்னன்னா டெஃபினெட்லி நான் ஸ்டார் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் இல்லைன்னே சொல்லலை. அது ஒரு படத்துக்கான பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் தான். இப்போ நீங்களாம் படம் பார்த்ததுனால தான் நான் அதை சொல்கிறேன். இந்த கதைக்கு நான் ஒரு ஸ்டாரை போட்டிருந்தேன்னா இந்த கதை வீக் ஆயிருக்கு. ஏன்னா இந்த கதையில் வந்து சிபியோ நான் வந்துட்டு ஸ்டார் வேல்யூவில் போயிருந்தாருன்னா இந்த கதைக்கு செட் ஆயிருக்க மாட்டார். ஏன்னா ஒரே ரீசன், ஹாரனாக பார்க்கணும். சிபி ப்ரோ இதெல்லாம் பண்ணிவிடுவாருன்னு ஸ்டார்டிங்லேருந்தே படம் பார்க்குறவங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதை அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்டாருக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. அவங்க ஒரு ஆக்டர்லேருந்து ஸ்டார் ஆனதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, ஒரு ட்ரெஜெக்டரி இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபேன்ஸ் உள்ளே வர்றவங்களுக்கு நான் இந்த கதைக்கான ஜஸ்டிஸ் பண்ணலைன்னா அந்த ஸ்டாருக்கான ஃபேன்ஸையும் டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த இம்பேக்ட் கிடைக்காதுன்றதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஸோ எல்லா படமும் ஸ்டார் ட்ரிவன் இல்லாத படங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது தான் கண்டென்ட்டை நம்புகிறோம். இந்த கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். இதுக்கான இந்த கதைக்கு யாருக்கு ஆக்டர், இந்த கதைக்கு ஆக்டரும் ஸ்டாரும் அந்த கதை தான் சூஸ் பண்ணது தான் நான் நம்புகிறேன். இந்த கதைக்கு எனக்கு ஒரு ஆக்டர் தேவைப்பட்டார். அப்போ அந்த ஆக்டரில் நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு இந்த ஹரன்ற கேரக்டர் நிறைய விஷயங்கள் நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களா இருக்கும்போது எனக்கான இது என்னன்னா ஹரன் என்னால் பார்க்க முடியும். ஸோ அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் வெளியே அவர் பாட்டுக்கு உள்ளே இருக்கும்போது வெளியே இருக்கிற எனக்கு ஓகே இவர்கிட்ட நம்ம இந்த கேரக்டரை கொண்டு போய் சேர்த்தோம்னா ஸ்க்ரீனில் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோட வந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு தான் எனக்கு ஒரு சிபி, ஒரு யங் ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போது மறுபடியும் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் வந்து ஸ்டார் அதெல்லாம் பார்க்காம ஓகே இந்த கதைக்கு யார் கரெக்டாக இருக்காங்க அண்ட் தட்ஸ் ஹவ் ஸ்டார்ஸ் ஆர் மேடுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா உச்ச நட்சத்திரங்களும் நல்ல கண்டென்ட்ல அவங்க கேரக்டர்ஸை பில்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்த அப்புறம் தான் அந்த ஃபேன் பேஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற கதைகளை சூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் மெட்டீரியல் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட்ன்றதுனால ஐ வாண்டட் அன் ஆக்டர் அண்ட் சிபிஐ எனக்கு டேரக்டராக வந்து he has made complete justice for ஹரன்ற கேரக்டர் வந்து எனக்கு சிபி ப்ரோ கிட்ட இருக்கு. சரி சொல்லிட்டீங்க. ஸோ நான் சொல்ல விரும்பல, அதுக்கு ரெண்டாவது கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்னா சிபி ப்ரோ அது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், சிபி ப்ரோட கேரக்டரைசேஷனும் அந்த பையனோட கண்டிஷனை பற்றி அகைன் அது ட்விஸ்ட் இது இப்போ சொன்ன என்ன ஆகிட போகுதுன்னு இல்லை, நீங்கள் எதுவுமே தெரியாமல் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அது செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன மொமெண்ட் தான், அந்த ஃப்ளவரிங் மொமெண்ட்னு சொல்லுவோம் ஸ்க்ரீன் பிளேல. அந்த ரீசனால தான் நீங்கள் அதை பற்றி கொஸ்டின் கேளுங்க, பிரச்சனையே இல்லை. அந்த விஷயம் என்னன்ற ஆஃப் த கேமரா இல்லை, ஆன் கேமராலே பேசலாம். ஏன்னா அவர் ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல பவ்யாவோடய பேசும்போது அவர் ரொம்ப கிளியராக சொல்லிடுறாரு அவனோட மெடிக்கல் கண்டிஷன் இதுதான் சொல்லும்போது இவங்க தான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா இவங்க வந்து ஆர்கிடெக்ட் படத்தில், பட் அவர் அது கிடையாது. ஸோ அப்போ அதனால அந்த மெடிக்கல் கண்டிஷன் தான். இவங்களோடது லைவ் லொக்கேஷன் ஓட்டேரி. ஸோ ஓட்டேரியில் அது நான் வந்து இங்கே மிஸ்டர் வேலுமணின்றவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் வந்து கவுன்சிலர். ஸோ அவர் சார்கிட்ட நான் கொண்டு போய் சொன்னேன், சார் இது வந்து இந்த லைவ் லொக்கேஷனில் தான் பண்ணணும், ஏன்னா நீங்கள் இப்போ இந்த படம் பார்த்து தான் அந்த கேள்வி கேட்குறீங்க, ஸோ தேங்க்யூ. ஏன்னா அது ஒரு பெரிய கேரக்டர். அந்த இல்லை உண்மையாக அந்த நடக்கிறது இல்லை, பட் நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து அதுவுமே வந்து அந்த ரீசனுக்காக தான் போட்டேன். என் கிளைமேக்ஸில் பண்ண விஷயத்துக்கு தான் அவங்க கேரக்டர்னா, மீதிபடி அவங்க அதை வச்சு எதுவுமே அதை யூஸே பண்ணிக்கல. ஸோ அது ஜஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு ஜஸ்டிஸ் வேணுன்றதுக்கு தான் அந்த ப்ரொஃபஷனாக அதை போட்டோம், அவங்க கேரக்டர் அது கிடையாது. ஸோ அப்போ அதனால அந்த இடம் நான் பேசும்போது எனக்கு அந்த லைவ் லொக்கேஷன் ஒரு கேரக்டர் கொடுக்கும். ஸோ அந்த கேரக்டராக நான் பார்த்ததுல எனக்கு அந்த லைவ் லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சு. எனக்கு தெரியும் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும், அது ரொம்ப என் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரும் கூட நின்று கரெக்டாக, ஏன்னா அது ரியல் க்ரௌடும் ஒத்துழைச்சாங்க, அந்த மக்களுக்கும் நான் அந்த டைமில் ஓட்டேரி ஸ்லம் போர்டில் இருந்த எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ராதா ரவி சார்லேருந்து சிபியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு பவ்யா மட்டும்தான் அந்த லொக்கேஷன் வரல.
யாஸ்மின், ஆல் மை சென்ட்ரல் கேரக்டர்ஸ், வில்லன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் வர சீனில் என்டையர் மார்க்கெட்டே வந்து நம்ம எம்டியாக இருக்கணும். அதுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் நின்னாங்க ஃபீல் கிளியருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து நிறைய இடத்துல வந்து எம்டியாக பண்ணதை வந்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அதுக்கு தான் சேர்த்து வச்சு நான் வந்து ஃபாதர் எட்வின், ராதா ரவி சாரை இப்படி பண்ணேன். நீங்கள் அதை பார்க்கல. ஸோ எனிவே என்னன்னா இது வந்து நான் ரிலிஜன் பற்றி தாண்டி பேசுறதை விட எல்லா கேட்டகரிஸ்லையும், இப்போ நீங்கள் போலீஸ் எடுத்துக்கோங்க, சிஸ்டம்ல இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்லையும் சுயநலமாக வேலை பார்க்குறவங்க உஷாரா இருங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். ஃபாதர் எட்வின்ற கேரக்டர் ராதா ரவி சார் அவர் செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. ஃபாதர்ஸ் அப்படி தான் இருக்கணும். அதே தான் நான் கான்ஸ்டபிளையும் சொல்லுவேன். ஹெட் கான்ஸ்டபிள் பாலசக்திவேல் சார் பண்ணுறாரு, அவர் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காரு. பட் அதே இதில் சோமுன்ற கேரக்டர் வந்து அவன் செல்ஃபிஷாக இருக்கான். ஸோ அதுதானே தவிர, அதனால தான் நான் ரிலிஜனை ரொம்ப காயப்படுத்தக்கூடாது, நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரே நிமிஷம் இது மட்டும் முடிச்சிடறேன், சாரிண்ணே. ஸோ அது என்னன்னா வந்து அவங்க வந்து பேர் என்ன, அதனால தான் அவர் கழட்டிட்டு வந்து வாட் எவர் இஸ் டூயிங் அது பண்றாருன்ற சாரி சார். ஆமா இல்ல சார் தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாரு. ஸோ கால் ஷாட் கிடையாது, யாஸ்மினோட ஷாட் ஒன்று இருக்கும் பாட்டுல. ஸோ ஒரு பேக் ட்ராப் இதில், ஸோ அது மிஷ்கின் சார் தான் ஷூட் பண்ணாரு. அது என்ன பூஜைக்கு வந்து எடுத்த ஷாட்டு. ஸோ மற்றபடி நம்ம ஒரு 4 இயர்ஸ் ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுறோம்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸோ அவரோட ஐடியாலஜி நம்ம ஒத்து போய் இல்லாமல் நம்ம போகவே முடியாது. ஸோ அதை பண்ணணுன்றதுக்காக பண்ணதில்லை. ஆமாம் இல்லை, கரெக்டான கேள்வி தான், ரொம்ப கரெக்டு. ஆக்சுவலாக அந்த ஷாட் அப்படி கன்சீவ் பண்ணல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஆக்டர் தான். என்னால் போயிட்டு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு டிக்டேட் பண்ணவும் மாட்டேன், பண்ணவும் கூடாது. இப்போ அந்த விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள்ல டேரக்டர் எனக்கும் அந்த ஒரு டிஸ்கஷன் இப்போ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கறதோட சரி, உள்ள எடுக்கிறது டேரக்ஷனோட, அவர் டேரக்டரோட ஓவரால் வேல்யூ. அவர் இவ்வளோ 10 இயர்ஸ் 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இது மேபி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டோ ஒரு பிஸ்னஸோ வந்துச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த படங்கள்ல நான் ஜஸ்ட் ஒரு ஆக்டரா போய் எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நான் கமெண்ட் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு அவர் கமெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி வச்சது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கலாய்க்கிறாங்க, இது பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சூஸ் பண்ணுற இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணி இப்படி பண்ணணும், இதை இப்படி வைங்க சார், இதை இப்படி பண்ணுங்க சார்ன்னு சொல்கிற நிலமையில நான் கிடையாது சார். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதான் சொல்கிறேன், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை நம்ம இன்வால்வ் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள்ல டேரக்டர் என்ன சொல்றாங்களோ. ஏன்னா நான் இதை கேரக்டரா தான் வந்தேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், இதுல ஹீரோவாவே நான் வந்து என்ன பார்க்கல. ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோவா, பட் நீங்க படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரியும் இதுல ஒரு ஹீரோ அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன பையனை பேஸ் பண்ண கதை, இதுல ஒரு கேரக்டரா இருப்பேன். ஸோ என்ன டேரக்டர் சொன்னாரோ அதை நான் கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணி எண்டு வரைக்கும் அதான் பண்ணியிருக்கிறேன். அது நீங்க ஆன்சர் பண்றது, தட்ஸ் மை ஆன்சர். கதையில 1% கூட இன்வால்வ் ஆகல.